சிவா ஐலி சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்திராணியை தான் காட்டுறாங்க. இந்திராணி உதய பெருமாள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சித்தப்பா கிளம்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ கபிலன்ட்டு வர்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாரு, உங்கள் அப்பா மட்டும் இந்த மாதிரிக்கு நாமினேஷன் தாக்கல் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவர் இதில் வந்துட்டாக்கி அப்புறமா அவள் கதையை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ யார், உங்கள் அம்மா யாருங்கிற உண்மை வெளிச்சத்துக்கு வரும். உண்மையை சொல்லப்போனால் உதய பெருமாள் செகண்ட் ஒய்ஃப் தான் உங்கள் அம்மா, அவளோட பையன் தான் நீன்னு சொல்லிக்கிட்டு எல்லா உண்மையை நான் வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வருவேன், இதனால உனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் ஏற்படும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே கபிலன் சொல்கிறாங்க, ஐயோ நீ அந்த மாதிரிக்கு மட்டும் பண்ணிடாத வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதை பண்ணக்கூடாதுன்னா உங்கள் அப்பா இதில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் நான் எப்படியாவது தடுத்து நிறுத்திருந்தேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா உதய பெருமாள் கிளம்பும் போது கபிலன் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கும். இப்போ இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கபிலா நீ நினச்சிட்டு இருக்கிற, சித்தப்பா நீங்கள் கண்டிப்பாக இது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ என்ன அந்த வர்மாவுக்காக நீ பயந்துட்டு இருக்கிறியா என்ன, அவன் அப்படி நம்மளை என்னதான் பண்ணிடுவான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சப்போர்ட் பண்ணுவோம். இதனால அவங்க கபிலனுக்கு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிருது. அடுத்து பார்த்தோம்னா உதய பெருமாள் செலின் கூட கிளம்பும் போது அப்போ உதய பெருமாளோட தம்பி தடுக்கிறாங்க, எதுக்காக நீங்கள் செலின் கூட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்க பாரு, இன்னும் செலினுக்கும் இந்திராணிக்கு டைவர்ஸ் ஆகலை, அதனால செலின் இந்த வீட்டில் உள்ளவர் தான், அதனால அவர் கூட போகிறதுல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்களுக்கு கோபமாக வருது. அடுத்தது இந்திராணி எல்லாருமே கிளம்பி போகவும் சிவா ஐலியே கூடவே போயிருந்தாங்க. உடனே செல்வன் ஆகிக்கிட்ட அவங்க இந்திராணியோட இன்னொரு சித்தப்பா இருக்காங்க, அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த செலினை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிவிடணும்னு சொல்லி பார்த்தோம்னா அண்ணன் என்னன்னா அந்த செலினை அழைச்சிக்கிட்டே போறாரு, போற போக்க பார்த்தாக்கி செலினும் இந்திராணியும் ஒன்று சேர்ந்துருவாங்க போலுக்கு, அது மட்டும் நடக்கக்கூடாது, நடந்தாக்கி நம்மளை பற்றின ரகசியம்லாம் வெளியே வந்துடும் அப்படிங்கவும் அப்போ உடனே செல்வன் ஆகி சொல்றாங்க, அங்கே பாருங்க தம்பி, இப்போதைக்கு நீங்கள் அமைதியாக இருங்க, இந்த வேலை முடியட்டும், அதுக்கப்புறமா செலியனுக்கு ஒரு முடிவு கட்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்க சுயநலம் தான் முக்கியம், இவங்க என்னைக்குமே அப்படிதானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கபிலன் கோவத்திலே இருக்கிறாங்க, எப்படியாவது இவரை தடுத்து நிறுத்தணும், நாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அப்ப அயலி சிவா கிட்ட சொல்றாங்க, கண்டிப்பா கபிலன் தடுத்து நிறுத்துறதுக்காக ஏதாவது ஒரு வழி பண்ணுவான், அது மட்டும் இல்லாம இன்னும் நம்மளுக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இதை தாக்கல் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆமா அயலி நீ சொல்றது கரெக்டு தான், ஆனா நம்ம தான் அவர் கூட போயிட்டு இருக்கோம்ல, அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கும்போது கபிலன் அவங்க ஃப்ரெண்டை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப பார்த்தோம்னா உதய பெருமாள் வரக்கூடிய காரு வந்துட்டு இருக்குல்ல, அந்த வழியில இவங்க தகராறு ஏற்படுற மாதிரிக்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு அவங்களும் தகராறு ஏற்பட்டிருக்க மாதிரிக்கு அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கவும் உடனே அவங்க ஒரே கூட்டமாக இருது. அப்போ பார்த்தோம்னா உதய பெருமாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன அங்கே ஏதோ தகராறு நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, டிராஃபிக் ஆகி போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்குது அப்படிங்கவும் உடனே சிவாமாயிலையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் இந்த கபிலனோட வேலையாக தான் இருக்கும், வேணும்னே இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிற, அப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததை பார்த்தோம்னா ஐலி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, காரில் போனால் தானே நம்மளால் போக முடியாது, நீங்கள் அவரை பைக்கில் அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிவா பார்க்குறாங்க. இப்போ இந்திராணியும் உதய பெருமாள்கிட்ட சொல்கிறாங்க, ஆமா சித்தப்பா நீங்கள் சிவா கூட பைக்கில் போயிருங்க, இந்த சண்டை இப்போ முடியாது போலுக்கு அப்படிங்கவும் உடனே உதய பெருமாள் சரின்னு சொல்லிட்டு அவங்க சிவா கூட அவங்க பைக்கில் போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கபிலனோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, டே நாங்கள் எவ்வளவோ தடுத்து நிறுத்தி பார்த்தோம், ஆனால் இன்னும் பண்ண முடியல, அந்த சிவா கூட அவங்க அப்பா பைக்கில் போயிட்டாருடா அப்படிங்கவும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இப்போ எப்படியா தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா கபிலன் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு அவங்க கையை அப்படியே கட் பண்ணியிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத செல்வன் ஐயோ ரித்திகாவும் ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலனை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கவும் அப்போ உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ரித்திகா இந்திராணிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன ரித்திகா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் உங்கள் தம்பிக்கு இந்த மாதிரிக்கு அடிபட்டுருச்சுது, அதனால அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறோம், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களும் வந்துடும் அப்படிங்கவும் உடனே கபிலன் நினைக்கிறாங்க, எப்படினாலும் சரிதான் அவங்க எல்லாரும் தானே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது ஐலி இதை கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, அந்த கபிலன் வேணும்னு இந்த மாதிரி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா இவங்க அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ சிவாவுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, சிவாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கு கபிலன் தடுத்து நிறுத்ததுக்காக அவன் இப்படி துணிஞ்சிட்டா அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது எப்படியும் அடுத்ததான் மாமாவுக்கு தான் ஃபோன் வரும், அந்த ஃபோனை நீங்கள் எப்படியாவது அட்டன் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்திடுங்க அப்படிங்கவும் உடனே சிவாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உதய பெருமாள் அவங்க உள்ளவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அப்போ சிவா உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படிங்கிறாங்க, அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் உங்கள் ஃபோனில்
ஃபோனில் வந்து நான் வந்து பதிஞ்சிருந்தேன், அப்போ தான் வந்து ஏதாவது மிஸ்டேக் வந்தால் கூட நம்ம இதை காட்டிக்கிடலாம் அப்படிங்கவோ இப்போ கூட உள்ளவங்க சொல்கிறாங்க. ஆமாங்க, அவர் சொல்கிறது கரெக்டு தான். அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு இடம் வந்து ஃபோட்டோ எடுத்துருங்க, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பொய் சொல்லி அவங்க ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணிடுவாங்க அப்படிங்கவும் உடனே உதய பெருமாள் அந்த ஃபோனை வந்து சிவா கையில் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா செல்வநாயகி வந்து உதய பெருமாளுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ சிவா வந்து ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டே இருக்கவும் அப்போ சிவா வந்து நினைக்கிறாங்க, இவர் மனு தாக்கல் பண்ணுறது வரைக்கும் எதுவுமே வந்து இந்த ஃபோன் வந்து அவர் கைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே வந்து அவரும் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. பண்ணி அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்ததுமே சிவா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ நல்ல வேலை எல்லாம் நல்ல மாதிரிக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவா வந்து அந்த ஃபோனை உதய பெருமாள் கையில் கொடுக்குறாங்க. அப்போ ஐலி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுது, இன்னும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ பார்த்தோம்னா திரும்பவும் வந்து செல்வநாயகி ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க உதய பெருமாளுக்கு. அப்போ உதய பெருமாள் வந்து பார்க்குறாங்க, என்னது எத்தனை தடவை ஃபோன் பண்ணி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு செல்வநாயகி என்னாச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு நான் எத்தனை தடவை தான் ஃபோன் பண்ணுறதுக்கு என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி கபிலனுக்கு அடிபட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உதய பெருமாள் அதிர்ச்சி அடைகிறாங்க. சீக்கிரமாக நான் வார அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் வந்து கிளம்பவும் ஆமாம் இத்தனை தடவை வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறா நீ கவனிக்கல அப்படிங்கும்போது ஐயோ நான் சைலண்டில் போட்டனால நான் கவனிக்கலையே அப்படின்னு வந்து சிவா வந்து சமாளிச்சிருந்தாங்க. அடுத்தது உதய பெருமாள் அவங்க சிவாவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ கபிலன் வந்து நினைக்கிறாங்க இவர் வந்து அதை மனு தாக்கல் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் உடனே செல்வநாயகி அவங்க ரித்திகா எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே நல்ல மாதிரிக்கு முடிஞ்சிருச்சுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கபிலன் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவ்வளோ தூரம் நம்ம செஞ்சு தடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறமாவும் இப்படி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாமல் ஆகிப்போச்சுதே, இது எல்லாத்துக்கும் அந்த சிவா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே உதய பெருமாள் வந்து கபிலன்ட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன்டா அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே கபிலன் சொல்றாங்க, நீங்க போனதே எனக்கு பிடிக்கல, அதை தடுத்து நிறுத்ததுக்காக இப்படி பண்ணனேன், ஆனால் அதே மாரி நீங்கள் செஞ்சிட்டீங்களா அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான், நீ எடுத்த முடிவு தப்பான முடிவு, நான் வந்து அதாவது எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு சொல்லி தானே இந்த இதில் நான் போனேன், அது மட்டும் இல்லாமல் இந்த வர்மாவுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயபெருமாள் வந்து சொல்கிறாங்க. இதனால நீ இப்படிலாம் நீ பண்ணினாலும் என்னை பயமுறுத்திட முடியாது அப்படின்னு உதயபெருமாள் சொல்லவும் இதை கேட்டதுமே உங்களுக்கு அவ்வளோ தைரியம் ஆகி போச்சான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வர்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ கபிலன்ட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னடா நான் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமாவும் உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இன்னும் பாரு அடுத்து நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ மோனிகா வந்து இந்திராணிக்கு ஃபோன் பண்றாங்க. உடனே இந்திராணியும் நீ எதுக்காக இப்போ ஃபோன் பண்ற அப்படிங்கும்போது இப்போ ஈவினிங்ல வந்து ஒரு வீடியோ வரும், அதுவும் வந்து அதாவது பெரிய லெவலில் டெலிகாஸ்ட் பண்ண போறேன், அதை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சிவாவும் ஐலியும் வராங்க. வந்ததுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரிக்கு மோனிகா வந்து ஏதோ ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ண போறாளாம், அதை தான் வந்து ஈவினிங் வரும் பாருன்னு சொல்லிட்டு இருக்கிற, என்ன பண்ண போறாலும் தெரியல, ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்ப போறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ செலின் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படி என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஐலி வந்து ஏன் நீங்க அங்கதானே வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்க பாரு ஐலி நான் அந்த வேலையை விட்டு வந்து 1 மாசம் ஆகுது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இந்திரன் அப்படியே பாக்குறாங்க. உடனே வந்து ஐலி வந்து என்ன சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா ஐலி என் பொண்டாட்டிக்கு அங்க வேலை பார்க்கறது பிடிக்கல, அதனாலதான் அந்த வேலையை வேணும்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்து 1 மாசம் ஆகுது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஐலி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐலி வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த மார்னிங் அடுத்து என்ன பண்ண போறாரு தெரியும் சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா வந்து நியூஸ் வருது, அதாவது இந்த மாதிரிக்கு உதய பெருமாளோட ஒய்ஃப் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே உதய பெருமாள் அதிர்ச்சியடையும். இப்போ சிவாமா ஐலி சொல்றாங்க இது எல்லாமே வந்து திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதாவது மாமாவுக்கு தப்பான ஒரு பேர் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கு பண்றாங்க, இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது இப்போ கபிலன் சொல்றாங்க இதுக்கு தான் நான் படிச்சு சொன்னேன், அந்த வர்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, இப்படிலாம் அவன் அசிங்கப்படுத்துவான்னு சொல்லி தான் நான் சொன்னேன் அப்படிங்கவும் உடனே சிவா வந்து இந்திராணி கிட்ட சொல்றாங்க, எங்க பாருங்கக்கா அவர் என்ன சொன்னாலும் சரிதான், ஆனா அவர் இந்த மாதிரிக்கு ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உதய பெருமாள் வந்து சொல்றாங்க, இங்க பாரு எனக்கு ஒய்ஃப்னா அது உங்க அம்மா மட்டும்தான், எனக்கு மகனா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சிவா அப்படியே நொறுங்கி போயிருந்தாங்க. என்ன இருந்தாலும் சரிதான் அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம், ஆனா நானும் எங்க அம்மாவும் இந்த இவருடைய வாழ்க்கையில இல்லை அப்படிங்கிற மாதிரிக்கு இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அதிர்ச்சடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐலி வந்து இந்திரனை அழைச்சிட்டு போய் சொல்றாங்க, இங்க பாருங்க உதய பெருமாளுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்க தான் செய்கிறாங்க, அவருடைய பையன் தான் வந்து சிவா, ஆனால் இவங்க வந்து அவங்க அந்த லேடி வந்து உண்மையிலே வந்து உதய பெருமாள் மாமாவோட ஒய்ஃபே கிடையாது, இது எல்லாமே அந்த மோனிகாவோட வேலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே இந்திரனை அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஐலி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாங்க, சிவா யாரு சிவா அம்மாவை யாரு அவங்களுக்கு உதய பெருமாளோட இருந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் அவங்க காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே இந்திராணி அப்படியே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.